கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய சர்ச்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஐக்கிய சங்கத்துல இருப்போம் இல்லையா? ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், யூத்து, டீன்ஸு, சண்டே கிளாஸ் இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபெல்லோஷிப்ஸ்ல நம்ம இருந்து கொண்டே இருப்போம். அங்க இருக்க நீங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து வருகிற மக்களுக்கு நாங்க என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு யூத் ரிட்ரீட் வச்சாங்கன்னா, இங்க இருக்க யூத் பசங்கள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வர்றவங்களுக்காக சாப்பாடு செய்யணும், அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் குடுக்கணும், அவங்கள வந்து அக்காமடேட் பண்ணணும், அவங்கள ரெடி பண்ணணும். அவங்கள தயார் பண்றதுக்கு மட்டும் தான் பண்ணிட்டுருப்போம். அதே மாரி தான் எல்லா ஃபெல்லோஷிப்ஸ்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நோக்கம் எல்லாமே அந்த ரிட்ரீட்ல வருகிற மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும். அவங்கள கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும். அவங்க தேவைகள சந்திக்கணும். அவங்கள வந்து நல்லா வந்து வசனம் கேட்க வைக்கணும். அப்படின்னு சொல்லிங்கிறது மட்டும் தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. ஆனா வந்து கடவுள் அத தான் எதிர்பார்க்கிறாரா? இல்ல நீங்க ஆதியாகமத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியில வந்து பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து என்ன பண்ணார்ன்னா, ஆதாம், ஏவாள் கூட ஒரு ஐக்கியத்தை விரும்பினார். ஆதியாகமம் 3:8 நீங்க வாசிச்சீங்கன்னா, அதாவது பகலின் குளிர்ச்சியான நேரத்துல வந்து கடவுள் வந்து அந்த இடத்துல ஆதாம் கூடயும், ஏவாள் கூடயும் ஒரு உறவு கொண்டாடுவதற்காக, ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்வதற்காக அவர் வந்து உலாவிக் கொண்டிருந்தார். அதே தான் நீங்க வந்து யாத்திராகமம், என்னாகமம் எல்லாத்துலயும் நீங்க வாசிச்சீங்கன்னா, கடவுள் வந்து மக்களோடு உறவோடு இருக்கணும். அவங்களோட நான் பேசி பழகணும். அவங்க கூட ஒரு ஐக்கியத்துல இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நீங்க யாத்திராகமத்துல வாசிச்சு பார்த்தாலும் சரி, 33:3 நீங்க பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 2:3 நீங்க வாசிச்சீங்கன்னா, பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். அதாவது எப்படின்னா, எப்பவுமே வந்து கடவுள் என்ன எதிர்பார்த்தார்ன்னா, நான் வந்து மக்களோட நடுவுல இருப்பேன். அவங்களோட நான் உறவாடுவேன்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவர் ஒரு ஐக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்தார். காலங்கள் சில சில என்ன ஆகுதுன்னா, அவங்க பாவத்துல விழுகுறாங்க. எப்படி ஆதாம் பாவத்துல விழுந்த உடனே தேவன் வந்து அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டுறாரோ, அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, இந்த யாத்திராகமம் 19 பார்க்கிறோம். கன்றுக்குட்டியை சேவிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே கடவுளுக்கு ரொம்ப கோவமாய் அவர் என்ன சொல்றாரு, யாத்திராகமம் 33:3 நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் அப்படிங்கிறார் இல்லையா? அதாவது நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் வந்து உங்க கூட ஒரு வாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க என்ன வந்து தள்ளிட்டே இருக்கீங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, யாத்திராகமம் 33:7 நீங்க வாசிச்சீங்கன்னா, மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்தில் போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் போவார்கள். அதாவது என்ன ஆகுதுன்னா, நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன பண்றாங்க, ஆசாரிப்பு கூடத்தை தூக்கிக்கொண்டு என்ன பண்றாங்க, மக்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு தூரமா கொண்டு போய் போட்டுறாங்க. கடவுளை தேடி போகணும்னு என்ன பண்றாங்க, அவங்க பாளையத்தை விட்டு வெளியே போய் தேவனை தேடுகிறார்கள். அதுதான் இனிஷியலா மத்தியில் இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணாங்க, பாளையத்துக்கு வெளியே கடவுள் போயிட்டார். இதுக்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய மீறுதல்கள் தான். ஸோ கடவுள் அதை தான் வந்து இப்போ நம்மகிட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்காரு. அதுக்கு முக்கியமா நம்ம புதிய ஏற்பாடு காலத்தில் நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மரியாள் தான். இல்லை மரியாள் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்த உடனே மார்த்தாளும் மரியாளும் வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவாங்க, மார்த்தாள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையானது எல்லாம், அவர் கூட வந்த சீடர்களுக்கு தேவையானது எல்லாம் செய்வாங்க இல்லையா? அவங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்றது, அவங்க தேவையை சந்திக்கிறது எல்லாத்துலேயும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களை வருத்தி கொள்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, ஏசப்பாட்ட போய் கேட்குறாங்க, நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீங்க மரியாதை போய் எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லலாம்ல, நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க கடவுளேன்னு கேட்ட உடனே ஏசப்பா சொல்றாங்க, நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா லூக்கா 10:41 வாசிச்சீங்கன்னா, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றாள். அதுதான் நம்ம எப்பவுமே என்ன பண்றோம், இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பின்னாடி நான் சர்ச்சில் வந்து அதையே செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ரொம்ப பிஸியாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கடவுள் என்ன எதிர்பார்க்கணும்னா, என்னோட பாதத்தில் உட்காரு, என் கூட ஒரு உறவாடு, இல்லை அந்த ஐக்கியத்தை என் கூட விரும்புன்னு சொல்லி கடவுள் ரொம்ப எதிர்பார்க்குறாரு. அதுதான் நம்ம ரொம்ப மிஸ் ஆகுது. ஏன்னா வந்து நம்ம ஆலயத்துக்கு செய்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், அது நல்லது தான். பட் ஆனால் ரொம்ப முக்கியமானதுன்னா, அவருடைய பாதத்தில் உட்காந்து அவர் என்ன சொல்ல வர்றார், அவருடைய இருதயத்தின் பாரம் என்ன, அவர் எதற்காக நம்மளை படைத்திருக்கிறார், அவர் சொல்றதை நம்ம கேட்டு அது நடக்கும்போது தான் என்ன ஆகுனா, இல்லை கடவுள் ஏசப்பா கூடயும் நம்ம கூடயும் ஒரு ஐக்கியம் வந்தால் தான் நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும். நம்மளும் மற்றவங்களுக்கு கனி கொடுக்குறவர்களாய் மாறிடும். சாத்தான் என்ன பண்ணுறான்னா, நம்ம ரொம்ப பிஸியாக வச்சிருக்கலாம், நீ அதை பண்ணு, இதை பண்ணு, இதை கோயிலுக்கு அது பண்ணு, சர்ச்சுக்கு அது பண்ணு, அந்த மினிஸ்ட்ரிக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த மினிஸ்ட்ரி நீ தாங்கு, அவங்களுக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஊழியம் தான் செய்கிறோம், ஆனாலும் என்ன பண்ணுறோம், நம்மளை வந்து தேவனை விட்டு வழி விலகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், சாத்தான் பண்ணிக்கொண்டே இருக்கான். அவருடைய பாதத்தில் உட்கார்றதுக்கு அவன் விடவே மாட்டேங்கிறான். நம்மளை வந்து பிஸியாகவே வச்சுக்கிறோம். நீ பணத்தை தேடு, நீ புகழை தேடு, நீ வந்து பெருமையை தேடு, இந்த மாதிரி தேட வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாத்தான் வந்து நம்மளை வந்து அப்படியே அவன் கட்டு
கட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில உட்காராதபடி எல்லா வேலையும் செஞ்சு கொண்டே இருக்கிறான். நம்மளும் என்ன பண்றோம்? அதை கேட்டுட்டு, இது கரெக்ட்டு தான். நம்ம பணத்துக்கு பின்னாடி போணும். நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? நம்ம வந்து கடவுளுடைய பாதத்தில உட்காராம, நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்? தேவனை விட்டு வழி விலகி போயிறோம். நம்ம இன்னைக்கு மார்த்தாள் போல இல்லாம, மரியாள் போல உட்கார்ந்து அவருடைய பாதத்தில உட்கார்ந்து, இயேசு கிறிஸ்து நம்மளை குறித்து சாட்சி சொல்ற மாரி இல்லையா? நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தான். நம்மளுடைய பேர சொல்லி அவர் சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. நம்ம அத தான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்ம விஷயத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.